விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து யுகேஜி மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். விக்கிரவாண்டி பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் சிவசங்கரி தம்பதியின் 4 வயது பெண் குழந்தை லியா லட்சுமி. சிறுமி லியா லட்சுமி விக்கிரவாண்டி காவல் நிலையம் அருகே உள்ள தனியார் உயர்நிலைப் பள்ளியில் யுகேஜி படித்து வந்துள்ளார். பள்ளியில் இன்று மதியம் உணவு இடைவேளையின் போது விளையாடிக் கொண்டிருந்த லியா லட்சுமி பள்ளி வளாகத்தில் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்துள்ளார். சிறுமியை காணாமல் தேடிக் கொண்டிருந்த போது திறந்த நிலையில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் அவர் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பள்ளி ஊழியர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். அங்கு சிறுமி லியா லட்சுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். சிறுமியின் உடலை கண்டு அவரது பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. உரிய பராமரிப்பு இன்றி மிகவும் அஜாக்கிரதையாக துருப்பிடித்த தகரத்தால் கழிவுநீர் தொட்டி மூடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் சிறுமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விக்கிரவாண்டியைச் சேர்ந்த அருள்மேரி அழகேசன் கூறுகையில், குழந்தை விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க ஐயா. ஆனா அந்த வேலையை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த குழந்தை போவே முடியாது அந்த வேலையை தாண்டி. அது இல்லாம செப்டி டேங்க் சின்னமா தான் இருக்குது. ஒரு கால் கூட உள்ள நுழைக்க முடியாது. செப்டி டேங்க்ல விழுந்ததா அவங்க சொல்றாங்க. ஆனா அது விழறதுக்கு மேல் வாய்ப்பு இல்லை. இது திட்டமிட்ட சதி வேலையா செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது குறித்து உறவினர்கள் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பியிருக்காங்க. காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. தற்போது தமிழக முதலமைச்சர் 3 லட்சம் அவரது குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. பிரியா.